இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என ஆர்கே நகர் தொகுதி தாவேக வேட்பாளர் மரிய வில்சன் குற்றம் சாட்டினார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் மரிய வில்சன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் வீதி வீதியாக சென்று விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தாவேக தலைவர் விஜய் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே வழங்குவார் எனவும் அனைத்து மதத்தினரும் அவருக்கு ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இஸ்லாமியர்கள் உட்பட பெரும்பான்மையினர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வார்டாக நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து மைனாரிட்டிஸ் தான், முஸ்லீம் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி ஓட்டு கேட்டு நாங்கள் போயிட்டுருக்க பார்த்து நல்ல வரவேற்பு. எல்லா முஸ்லீம்ஸ்லேயும் கிட்டத்தட்ட பெரியவர்கள்லேருந்து சிறியவர் வரைக்கும் நடுத்தர வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமாக எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க அமோக ஆதரவு தெரிவிக்கிறது இது நான் கண்கூட பார்க்குறோம். ஓட்டு வங்கிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓட்டு வங்கிக்கு மட்டும் தான் மைனாரிட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இவ்வளோ வருஷம். ஆனால் இந்த வருஷம் எல்லா மக்களும் தெளிவாக இருக்கிறாங்க. 2026 அவங்க பழைய ட்ராமாலாம் நம்ப தயாராக இல்லை. அவங்க ஒரே நம்பிக்கை வந்து இன்றைக்கி வந்து தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அது வந்து நான் கண்கூட பார்க்குறோம். இந்த ஒரு 20-25 நாளாக ஆர்கே நகரில் சுற்றி வந்துட்டு இருக்க முக்கியமாக இங்கே இன்றைக்கி நேதாஜி நகரில் மைனாரிட்டிஸ் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு, முஸ்லீம் மைனாரிட்டிஸ் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி அழகாக தெரிஞ்சு போச்சு. அதனால் இது வந்து தளபதி கிடைச்ச வெற்றி தான் இது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து மைனாரிட்டிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டை சிறையில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு பற்றி எந்த ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து தான் போன வருஷம் 2021 வந்திருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை, எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அதனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. எது செய்யக்கூடிய விஷயமோ அதை மட்டும் தான் சொல்வார். இவங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்து வந்ததுனால இன்றைக்கி மக்கள் தெளிவாயிட்டாங்க. முஸ்லீம் மைனாரிட்டிஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க.